கவலைப்படாதீங்க அபி. உங்க நல்ல மனசு எங்களுக்கு தெரியும். இதை பாருங்க அபி, உஷா வீட்டில் என்ன வேணாம்னு நினைச்சிட்டு போட்டோம். ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம செய்யறது சரியா தப்பான்னு. ஹாய். ஹாய் தோல்ஸ். சாரி தோல்ஸ், அன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன். எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. ஆ, என்ன அபி, என்கிட்டலாம் பேச மாட்டியா? பேசுற மாதிரியா நடந்துக்கிட்ட? ஏன், நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? என்ன உஷா, எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்க ட்ரை பண்றியா? எதுக்காக ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன? எதுக்காக உன் பேரண்ட்ஸை விட்டுட்டு வெளியில போய் தங்கியிருக்க? அதுவும் இது எல்லாமே நடந்தது என்னாலதான்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்ல அபி, ஒன்னாலன்னு ஒன்றும் இல்லை. என் மனசுக்கு எது சரின்னு பட்டதோ அதைத்தான் நான் செஞ்சேன். அப்போ நீ செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்றியா? இதனால யாருக்கு லாபம்? ஏன் உன் வாழ்க்கையை நீயே ஏமாத்திட்டு இருக்க? இது பாரு, ஆதியை உனக்கு பிடிச்சதுனால தானே நீ லவ் பண்ண. இப்ப என்ன திடீர்னு? இதுதான் காதலோட அர்த்தமா? நான் ஆதியை விரும்பினேன், அது உண்மைதான். அப்போ எனக்கு அவனை பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்கல, அதான் விட்டுட்டேன். ஏன் பிடிக்கல? முன்னாடி இருந்தே ஆதிக்கும் எனக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சுதானே நீ காதலிச்ச. இப்ப மட்டும் என்ன? அபி, அப்ப ஆதிய பத்தி எனக்கு முழுசா தெரியாது. உனக்கு அவன் கொடுத்த டார்ச்சரை பார்த்துதான் அவனோட சுயரூபம் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அவாய்ட் பண்ணிட்டேன். புரியாம பேசாத உஷா. ஆதிக்கும் எனக்கும் இடையில நடக்கிறது தொழில் போட்டி. ஆனா உனக்கும் ஆதிக்கும் இடையில இருக்கிற உறவு அப்படி இல்ல. அந்த உறவை ஏன் எனக்காக நீ முறிச்சுக்கணும்? நீ இவ்ளோ பேசுறியே, ஆதி எனக்கு ஒன்னும் புருஷன் இல்ல, ஜஸ்ட் லவர் தான். ஆனா பாஸ்கர் உன் புருஷன். நீ ஏன் பாஸ்கரை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட? உனக்கு அவரோட குணம் பிடிக்காததுனால தானே? உஷா, அது வேற இது வேற. பாஸ்கரோட குணத்தை பத்தி உனக்கு தெரியாதா? இருந்தோ அவர் கூட அந்த கல்யாண பந்தத்தை முறிச்சுக்க கூடாதுன்னு சொல்லி நான் வாழறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அவர் விடல. எனக்கு டார்ச்சர் கொடுத்து கொடுத்து இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஆனா ஆதி உன் விஷயத்துல அப்படி நடந்துக்கலையே. அபி, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒன்னாந்தால் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணோம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படணுமா? அப்போ மத்தவங்க சொல்ற மாதிரி நீ என்னாலதான் ஆதிய தூக்கி எறிஞ்சிட்ட, அப்படிதானே? அபி ப்ளீஸ், உனக்காக இல்ல, எனக்கு அவனை பிடிக்கல, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஒருத்தனை விரும்பிட்டோன்றதுக்காக அவனே கல்யாணம் படிக்கணும்னு கட்டாயம் இல்லையே, அதான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். சரி, தூக்கி எறிஞ்சிட்ட. இப்ப நீ நிம்மதியா இருக்கியா? உண்மையிலேயே நீ நிம்மதியா இருக்கேன்னு உன் மனசாட்சி தொட்டு சொல்லு உஷா. சொல்லு உஷா. ஏன், நான் நல்லதா இருக்கேன், நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். இல்ல, எனக்கு நீ நிம்மதியா இருக்கிற மாதிரி நடிக்கிற. ஏன் உஷா நீ இப்படி எல்லாம் பண்ற? உன் அப்பா அம்மாவோட நிம்மதியை கெடுத்து, உன்னோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு, உன் ஃப்ரெண்டு என்னோட நிம்மதியை கெடுத்து. வேண்டாம் உஷா. இது பாரு, நீ ஆதி மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் மறந்துரு. மறுபடியும் ஆதியை ஏத்துக்கோ. அதுக்கு பதிலா நான் செத்து போலாம். சரி, ஆதியே வேண்டான்னு சொல்ற, அப்போ உன் முடிவுதான் என்ன? சொல்லு. எனக்கு ஒரு முடிவும் இல்ல அபி, ஒரு முடிவும் இல்ல. நான் உன் பழைய ஃப்ரெண்டு உஷாவா இந்த ஆபீஸ்ல நிம்மதியா சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம வேலை பண்றதுக்காக வந்திருக்கேன். என்ன என்ன இவ்வளவு யோசிக்கிற? வேண்டாம் உஷா. நீ ஆதியை ஏத்துக்கிற மாதிரி இருந்தாதான் நீ என்னோட ஃப்ரெண்டு. இல்லைன்னா நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை. ஐ எம் சாரி டு சே திஸ். அபி,
வாயா பவுனு உக்காரியா ஒரு கேம் போடலாம். என்னென்ன நீங்க முக்கியமான டைம்ல வேற வேலை பார்க்கறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. பவுனு என்ன மேட்டர்னு சொல்லு. அண்ணே, அபி கொடைக்கானல்ல இருந்து சென்னைக்கு வந்தாச்சு. என்ன மேட்டர் சொன்ன? அதானே அபி கொடைக்கானல்ல இருந்து வந்தாச்சுன்னு சொன்னேன். யாருன்னு சொன்ன? அதானே அபின்னு. என்னென்ன சொல்லாம கொள்ளாம அடிச்சிட்டீங்க? அப்படி நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? மேடம் பேர நானே சொன்னதில்ல, நீ சர்வ சாதாரணமா அபின்ற. சாரிண்ணே, என்னை விட வயசுல சின்னவங்கன்னு. யோ என்னையா பெரிய வயசு, கழுதை கூட தான் வயசாகுது, அது ஒரு பெரிய மேட்டரா? தபார், இனிமே தப்பி தவறி கூட மேடம் பேரை சொன்ன உன் வாயை கிழிச்சு அப்படியே தைச்சு போடுவேன், புரியுதா? சரிண்ணே. சரி, அங்கிருந்து வரும்போதே ஏதோ ஆர்வமா மேடம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னு ஏதோ சொல்ல வந்தியா? என்ன மேட்டர் அது? அதானே அவங்க ஊர்ல இருந்து வந்தாச்சுன்னு. நீங்க ஏதாவது மூவ் பண்ணுங்க. கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருக்க வேண்டாம்னு சொல்ல வந்தேன். பரவாயில்லையா, நீ கூட எனக்கு நல்லதுதான் நினைக்கிற. நான் உங்க உப்பை சாப்பிட்டு வளர்றவன். நிறைய உப்பு சாப்பிடாதியா, ஏற்கனவே உனக்கு பிபி அதிகம், புரியுதா? நல்ல மேட்டர் சொல்லியிருக்கிற, உனக்கு நான் ஏதாவது பண்ணணுமே. யோ சமையல இங்க வா 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 வா, ஓடியா ஓடியா. அண்ணே என்னண்ணே? உனக்கு வேஷம் கட்டுறதுக்கு டைம் வந்துருச்சு. வேஷமா? என்ன வேஷம்ண்ணே? யோ உனக்கு என்னையா வேஷம் கொடுக்க முடியும்? உன்னோட சைஸுக்கும் தொப்பைக்கும் ஃபைனான்சியர் வேஷம் தான். ஓ, பழைய வேஷமாண்ணே? ஆமா பழைய வேஷம் தான். ஆனா புது வேகத்தோட போற. அபி மேடத்துக்கிட்ட காசை திருப்பி தர சொல்லி கண்ணா பின்னான்னு பேசுற, நல்ல திட்டுற, நெருக்கடி கொடுக்குற. என்ன பின்னிடுறனே? என்னென்ன அது? பேரை சொன்னதுக்கே அடிச்சிங்க, இப்ப அவனை திட்ட சொல்றீங்க? ஏய் பாத்ரா, கோவத்துல உன் குடலை உருவிட போறாரு. ஐயோ, அவன் குடலை நான் எப்படி உருவ முடியும்? அது என்ன குடலா, அது கடலையா அது? சரி அதை விட, இத பார், எனக்கு வேலையாகணும், அதனாலதான் இவனை போய் மேடத்துக்கு நெருக்கடி கொடுக்க சொல்றேன். நெருக்கடி கொடுக்கணும்னா கொஞ்சம் கடுமையா தானே பேசுனா? டே ஜக்கு, ஓ சாரி, ஃபைனான்சியர்ல நீங்க போய் தைரியமா பேசுங்க சார், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா சார்? சரிண்ணே, பின்னி போடுறேனே. தேவைப்பட்டா அங்கே நீ என்ன திட்டிக்கலாம், சரியா? டேய் இப்படியே போயிடாத, கூட நம்ம பசங்களையும் கூப்பிட்டு போ, சரியா? ஓகேண்ணே. மறைந்து நின்னு பார்க்கும் மர்மம் என்ன? என்ன பண்ணாட்டி? நான் வந்து என்னடி உழவு பாக்குறியா? ஒட்டு கேக்குறியா? சரி, அடுப்படி விட்டா பூஜை ரூமுக்கு தான் போகணும், புரியுதா? தொழில் சம்பந்தம் பேசிட்டு இருக்கும்போது கேட்க கூடாது. கேட்கிற வேலை வச்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியல. ஐயோ யோ பவுனே, அண்ணா இதுக்கு தான் என் வீட்டுல ஆபீஸ் வைக்க வேணாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? போங்கடா டே. ஆனந்தி, ராஜேந்திரா, இதோ வந்துட்டேங்க. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூம்மா. அபி, ஆர்த்தி ஊருக்கு போயிட்டு வந்தா, வீட்டுக்கும் வரல, ஃபோனும் பண்ணல. உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? இல்லையே. என்ன இது ஆச்சரியமா இருக்கு? சும்மா சும்மா வீட்டுக்கு வருவா, இல்ல போனாவது பண்ணுவா. இப்படி சைலண்டா இருந்து பார்த்ததே இல்லையே. அதானே, நம்ம கிட்ட பேசலாம் அவளுக்கு இருப்பு கொள்ளாதே. நாங்க கொடைக்கானல்ல இருக்கும்போது அவ ஃபோன் பண்ணி, நான் கேம்பஸ் எக்ஸாம்க்கு செலக்ட் ஆயிருக்கேன், ட்ரிச்சிக்கு போறேன், இந்த எக்ஸாமை நல்லா எழுதுனா எனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் எந்த ஃபோனும் பண்ணலையே. என்னக்கா இது? வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபோனாவது பண்ணிருக்கலாம்ல. அபி,
மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீயாவது அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறியா? போன் எல்லாம் எதுக்குமா? வேணும்னா நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? வாங்கடா. யாருமா வீட்ல? வீட்ல யாரு? வெளில வாமா. வாங்க சார். என்னம்மா அபி, என்ன மறந்துட்டியா? இல்ல சார், வாங்க உள்ள வாங்க சார். உள்ள வர்றதா? உள்ள வந்து என்னம்மா பண்றது? என் பணத்தை இங்கேயே கொடு, இப்படியே வாங்கிட்டு போயிடுறேன். சார், உங்க பணம் எங்கேயும் போகாது. உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து உட்கார்ந்து பேசுங்க. எதுக்கு சார் வெளியில நின்னு பேசுறீங்க? வாங்க சார், உள்ள வாங்க. உள்ள வந்து என்னம்மா பேச போற? என்ன பேச போற? ஏம்மா, உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா? ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு அந்த ஆதித்யா நீங்க ஆபீஸ் வச்சிருந்த இடத்த விலைக்கு வாங்கி உங்களை நடுத்தல நிறுத்துறப்ப என் ஃப்ரெண்டு சிவதாஸ் தான் வந்து ஆதரவு தந்தாரு. எப்பவுமே உங்க கூட சுத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த தொல்காப்பியன் கூட அன்னைக்கு இல்ல, அந்த சிவதாஸ் சார் தான் வந்தாரு. அன்னைக்கு அவர் வந்து என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்து உங்க சைட் பிரச்சனையை தீர்த்து வச்சாரு. நீங்க ஆபீஸ் வச்சுக்க தான் சொந்த கட்டடத்திலேயே இடமும் கொடுத்தாரு. இதெல்லாம் மறந்து போச்சா? ஞாபகம் இல்லையா? சார், செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். நான் சிவதாஸ் சார் கிட்ட வந்து பேசுறேன். ஆமா, ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்க. உனக்கு பணம் கொடுத்தது நான், சிவதாஸ் இல்ல. சிவதாஸ் ஜாமீன் போட்டாரு, நான் பணத்தை கொடுத்தேன். இத பாருமா, சிவதாஸ் சாரோட ஃப்ரெண்டு நானு. அவர் விட்டு சமயக்காரன் இல்ல, ஞாபகம் வச்சுக்க. சார், அவங்க அப்படி ஏதாவது சொன்னாங்களா? நீ யாருப்பா? நான் அவங்க தம்பி. தம்பியா? தம்பி? ஏன்பா வெளியே போய் வேலையை பாரு, இல்ல திருடியாவது என் பணத்தை கொண்டாந்து குடியா? ஏமா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. எல்லா பணத்தையும் ஏமாத்திட்டு மொத்தமா நாம போட பாக்குறீங்களா? சார், இது பாருங்க, உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினது திருப்பி தர்றதுக்கு தான், ஏமாத்துறதுக்கு இல்ல. அடேங்கப்பா, இப்ப ரோஷத்தை பாருப்பா. ஏமா, கை நீட்டி காசு வாங்கிட்டு இப்ப வீட்டை மாத்திட்டு வந்தா விட்டுருவோமா? கண்டுபிடிச்சிட மாட்டான். ஹலோ, நாங்க வீடு மாறும்போது உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடு மாறணுமா? ஆனந்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? சும்மா இரு. சார், அந்த வீட்டை அவசரமா காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் மாத்தணும். உங்களை ஏமாத்துற எண்ணம் எனக்கு கிடையாது சார். கண்டிப்பா உங்க பணத்தை நான் கொடுப்பேன். எப்பமா வரோம்? எப்பமா வரோம்? உங்க சௌகரியத்துக்கு நீங்க பணம் கொடுக்க முடியாது. எனக்கு இப்பவே வேணும். இப்ப கேட்டா எப்படி சார்? இப்ப என்கிட்ட பணம் இல்ல. என்னமா சொல்ற நீ? அது உன் பிரச்சனை, என் பிரச்சனை இல்லம்மா. எனக்கு இப்ப பணம் வேணும், அவ்வளவுதான். சார், சார் ப்ளீஸ் பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் முடியாதுமா, அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. இத பாருமா, உன்னால பணத்தை கொடுக்க முடியாதுன்னா சொல்லு. உனக்கு ஜாமீன் போட்டாருல சிவதாஸ், அந்த ஆளுகிட்ட போய் வாங்கிக்கிறேன். சார் ப்ளீஸ், அவர் எனக்கு உதவி பண்றதுக்காக ஜாமீன் போட்டாரு. அவரை தொந்தரவு பண்றது நியாயமே இல்ல. தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அப்ப வாங்கின பணத்தை நீ கொடுமா? தரேன் சார், கண்டிப்பா தரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் ப்ளீஸ். எப்ப கொடுப்ப அத சொல்லு. இப்ப பணம் கையில இல்ல சார், வந்த உடனே கண்டிப்பா செட்டில் பண்றேன். பணம் இல்லையா? ஏமா, கொடைக்கானல் போய் நீங்க ஆட்டம் போடுறதுக்கும் ஜாலியா சுத்துறதுக்கும் பணம் இருக்கு. வாங்கின கடனை கேட்டா மாத்திரம் பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. இப்படி ஜாலியா சுத்துறா பணம் வந்துருமா? சார், அதுதான் பணம் தந்துடுறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன கோவம் வருதா? உன் கோவம் என்ன ஒண்ணும் பண்ணிடாதுமா. இத பார், வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருக்கேன். அதுல நான் எவ்வளவு வேணாலும் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஜாக்கிரதை. ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ற வழியை பாருமா. எப்ப தருவ? சரி சார், நான் 1 மாசத்துல தந்துடுறேன்.
1 மாசமா? அதெல்லாம் முடியாதுமா. எனக்கு உடனே பணம் வேணும். சார் உடனே சொன்னா எப்படி சார்? எனக்கு அட்லீஸ்ட் 1 வாரமாவது டைம் கொடுங்க. எங்கயாவது புரட்டியாவது கொடுத்துறேன். அதெல்லாம் முடியாதுமா. எனக்கு உடனே இன்னைக்கே பணம் வேணும். யோ இன்னைக்கே உடனே வேணும்னா எப்படியா? என்ன ரோஷமா? உடனே பணத்தை ஒழுங்கா கொடுக்கிற வழிய பாருமா. ஏமா திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், என் பணம் இன்னைக்கே எனக்கு வந்து சேரணும். என் பணம் எனக்கு வந்து சேரல, என் ரூட்ல போய் நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா. சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்கிட்ட பணம் இப்ப இல்ல.